தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தாயானது திருமுழுக்கு யோவானின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் எவ்வாறு திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய வழியை அறிமுகம் செய்தாரோ அதே போல நாம் இறைவனுடைய இறை ஆட்சியை நம்முடைய குடும்பங்களில் பணி செய்ய அந்த குடும்பங்களில் வர நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டிய ஆற்றலை இறைவன் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்றாக இதனுடைய சிறப்பாக ஜெபிப்போம். அன்புடைய உள்ளே இறைவனுடைய நன்றியாக மறை நந்தினி அவர்களுக்கு இருக்கிற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். அதே வேளையில் ஜோசப் அலெக்சாண்டர் அவருடைய ஆங்கில வார்த்தைக்காகவும் நம்முடைய சிறப்பாக ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகள், தூய மறைகளை கொண்டாட பதிவுகள் நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா நேரிடமும்
அவரிடத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருவள்ளுவருக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உளமகிழ்வை அருளி நம்பிக்கையாளர்கள் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையிலும் அமைதியிலும் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்களாக. உம் திருமணமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவிகொடுங்கள். தொலைவாழ் மக்களினங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயில் புராண வார்ப்போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பலபலக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பார துணியில் என்னை மறைத்துக் கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ரவேலே, உன் வழியாய் நான் ஆட்சி புரிவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோபை தம்மிடம் கொண்டு வரவும், சிதறுண்ட இஸ்ரவேலை ஒன்று திரட்டவும், கருப்பையில் இருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். அவர் இப்பொழுது உழைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோபின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டோரை திரும்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. உங்கள் பதில், வியத்தகு முறையில் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிகின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிகின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உள் தந்தவர் நீரே. அஞ்சத்துக்கு வியத்தகு முறையில் நீ என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். உன் செயல்கள் வியத்தக்கவை என்பதை என் மனமும் முற்றிலும் அறியும். என் எலும்பு உமக்கு மறைவானதன்று. மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருந்தீர். திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம்.
இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகர்ந்தார். நாம் அறிந்த வாக்குறுதியின்படி கடவுள் அவருடைய வழிமரபிலிருந்து இஸ்ரேலருக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தன் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகின்றார், அவருடைய மின்னலைகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதியில்லை என்று கூறினார். சகோதரரே, அகலாவின் வழி வந்த மக்களே, இங்கு இருப்போர்கள் கடவுளை தங்கி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆண்டவர்களும் வருவாக்கு அனைவரும் சேர்ப்போம். எலிசபெத்துக்கு வேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோர் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருது சேதம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்று அதன் தந்தையின் பெயரை அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உன் விருப்பம் என்ன என்று தந்தை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி, இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவரது வாய் திறந்தது, நாம் கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாய் இருந்த யோவான் வளர்ந்து மண் வலிமை பெற்றார். இஸ்ரேல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் வாழை நிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. மிகவும் நினைவுள்ள சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நான் கேள்வி கேட்ட உடனே நீங்கள் எவ்வளோ தொழில்கள் நல்லாவே தெரியும்.
வெரி குட். உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒன்று வந்து டிசம்பர் 25, இன்னொன்று வந்து செப்டம்பர் 8 அன்னை மரியாதைய பிறந்த நாள். டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்துடைய பிறந்த நாள். இன்று ஜூன் மாதம் 24 யாருடைய பிறந்த நாள்? திருமணக்கு யோவானுடைய பிறந்த நாள். 3 பேர் பிறந்த நாள் வெயில் கொண்டாடத்தை மற்றவர்களுக்கு புனிதனுடைய நாளை புனிதர்களுடைய திருநாளைக்காக எப்போது கொண்டாடப்படும்? அவருடைய இறப்பு நாள். ஏனென்றால் அவருடைய விண்ணகத்தினுடைய பிறப்பு நாள் என்பதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். இங்கே இன்னும் ஒருவருக்கு இவர்கள் பிறப்பது விண்ணகத்தை நம் ஒவ்வொருவருக்குமே கொண்டு வருகின்ற இடங்களுக்காக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீட்பை கொண்டு வந்தார் அவருடைய பிறப்பினால். அன்னை மரியா அந்த மீட்பவரை கொண்டு வந்தார். இந்த மீட்பவரை கொண்டு வருவதற்காக பிறந்தார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். திருமணக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை நாம் சொல்லி காட்டுகின்றார். தன்னை தாழ்ச்சி அவருடைய வாழ்க்கை அனைவருக்குமே தெரியும். தாழ்ச்சி நிறைந்து நான் சென்ற பிறகு எனக்கு ஒருவர் வருவார். அவருடைய வெதி அடியப்பாறை கூட நான் அவிழ்ப்பு அதோட நான் புதிய தன்னையே தாழ்த்தினார். அவர் சொல்லியிருக்கலாம், நாம இறைவர்கள் நாம கடவுளுடைய மகன் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கலாம். சில நேரம் நிறைய பேர் தான் இருக்கிறோம் இல்லையா? நமக்கு இல்லாத நமக்கு இருக்கு சொல்லி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு வாழ்வர்கள் பெருமைப்படுத்திக் வைத்து ஒவ்வொருவரையும் பார்த்து இறங்குவனை இறங்குவங்களை தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கிறது. தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கு கடவுள் முறை உயர்த்துவார். இதை முதல் வாசகத்தை நாம் பார்க்கும் பொழுது இதை முதல் வாசகம் ஏசாயா 49வது அதிகாரத்தில் மிக தெளிவாக கடவுள் நம் ஒவ்வொருவரையுமே பெயர் சொல்லி அழைத்த இறைவன் என்பதை மிக தெளிவாக கொடுக்கப்பட்டது. பாருங்கள் 49வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கருப்பையில் இருக்கும் போதே யார் நம்மளை அழைத்தார்? ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாய் உருவான வாழ்வு ஆக்கினார். தம் கையின் நிழலாக என்னை பாதுகாத்தார். அவர்கள் எல்லாம் எனக்கு மட்டும் என்னை இறைவாங்க சொல்லுறது எல்லாரும் கடவுளுடைய ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். எனவே தான் கடவுளுடைய பகுதியை அனைவருமே இருக்கின்றீர்கள். நாம் உதவுகின்றோமா? சில நேரம் அது மட்டுமில்லாமல் எசாயா 49வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூறப்படுவது போல வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாக போயின்றும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது. சில நேரம் நம்முடைய மனசுக்கு ஞாபகப்படுது, நாயா பேயா உழைக்கிறேன், என் ஓடா உழைக்கிறேன், யாரும் என்ன கவனிக்கப்படுகிறாங்களே அப்படின்னு சொல்லி சில நேரம் மனசு சோர்வுடையலாம். இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்த இறைவன் ஒவ்வொருவருமே கூறுகின்றார், இறங்குவர்களே நான் உன்னோடு இருக்கின்றேன். என்னுடைய பணியை தான் நீ செய்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது. நான் அதை உதவுகின்றேன் பேசுகிறது பார்ப்போம். அதன் மட்டுமில்லாமல் இருவரை அதிகமாக நான் ஆண்டவருடைய பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே என் ஆற்றல். தொடர்ந்து உள்ளது முழுவதும் என் மீட்பை இணைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துகின்றேன். இப்படி என்றால் நம் எல்லோருமே ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற ஒளியாக வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சியமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதைதான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். நாம் ஆண்டவருக்காக ஒளியாக பிறர் வாழ்க்கையை வெளிச்சப்படுத்துவதாக இருக்கின்றன. பிறர் வாழ்வை முன்னேற்றப்படுவதாக இருக்கின்றன. பிறருடைய வாழ்வுக்கு வழிகாட்டுவதாக நான் இருக்கின்றேன். நாம் பார்ப்போம். அதோடு திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக
திருப்பாடல் 139 அதிகாரம் 13வது வசனத்தில் கூறுவது போல, 139 அதிகாரம் 2வது வசனத்தில் கூறுவது போல, நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர், என் நினைவுகளையெல்லாம் தொலைவிலிருந்தே விழித்துணர்கின்றீர், நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர், என் வழிகளையெல்லாம் உமக்கு தெரிந்தவையே. நம்ம எங்கேயும் தப்பிக்க முடியாது, எங்கேயுமே தப்பிக்க முடியாது, நம்ம எஸ்கேப்பே ஆக முடியாது. ஏனென்றால் கடவுள் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பார்த்துக் கொண்டே இருக்கின்றார், நம்முடைய செயலை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார், நம்முடைய எண்ணங்களை அறிந்து கொண்டே இருக்கின்றார். நாம் ஆண்டவருக்கு பணிபுரியலாம். எவ்வாறு திருமுழுக்கு யோவான் ஆண்டவரை அதற்கு சுட்டி காட்டுகின்றாரோ, அதே போல ஒவ்வொரு திருமுழுக்கு பெற்றவர்களும், ஒவ்வொரு கிறிஸ்தவரும், ஒவ்வொரு நற்கருணை பெற்றவர்களும் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையினால் நம்முடைய குடும்பத்துக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை சமூகத்துக்கு ஆண்டவரை சுட்டி காட்ட வேண்டும். எனவே அதற்குரிய வரத்தை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டியதற்காக இந்த திருமுறையில் சிறப்பாக தெரிவிப்போம். இதனுடைய ஆசீர்வாதம், இதனுடைய அருளும் நமக்கு நம்முடைய குடும்பத்திற்கு எப்போதும் இருப்பதாக. நம்பிக்கை Thank you.
கிறிஸ்துவின் முன்வழியான புனித யோவானை முன்னிட்டு நாம் ஒரு ஆட்சியை வருகின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்கள் அவருக்கு தலை சிறந்த ஆட்சி அடைந்து அருள் பொழிவு செய்தி அவரது பிறப்பு பெரும் மகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதன் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறை வாக்கினர்கள் அனைவரிடம் அவர் ஒருவரே மீட்பு அளிக்கும் செம்மறியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கும் புனிதமிழந்த ஆற்றலை திருமுழுக்கை ஏற்படுத்தி கிறிஸ்துவையே அவர் திருமுழுக்கு காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சார்ந்து பகரவும் பெயர் பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையிலான ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆகவே உங்களுடைய ஆவியை ஒளிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களை மாறுவாக. அவர் பார்வையிடம் கிடைத்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் செய்த பிள்ளைகளை தரக்கூடியதாக அனைவரும் பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிணத்தை எழுந்து மீண்டும் பிறப்பிப்போம் தாம் சில இடங்களில் நடக்கப்படுகிறார். இது பாவமன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எல்லாம்
வாழ்நாளில் அமைதியை கணிக்கிறவர்கள் ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாவரும் வெள்ளரும் வெள்ளி நலமாயிருக்குமாக நாங்கள் உங்களுக்கு பெறுகிறதுக்காகவும் இவைகளாக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருக்குறளுக்கு வழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை நோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைதியும் ஒற்றுமையையும் அளித்திருக்கிறார் என்று வாழ்த்து ஆட்சி செய்கின்ற நீரே. ஆண்டவருடைய அமைதிகளோடு என்று இருக்கிறதா ஒரு அமைதியை பெற்றுக்கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குவது. செமரியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஜூபிலியாவின் ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை
கடவுளின் இறக்க பெருகத்தால் விடியல் நம்மை தேடி வந்தது. நன்றி கூறி நன்றாடுவோம்.